தேவனுக்கு மகிமை. நான் சொன்னேன், நீங்கள் உங்கள் சாட்சி தான் இங்கே முக்கியம் என்று சொன்னேன். சாட்சி சொன்னார்கள். இது கேட்ட நீங்கள் அந்த வட இந்தியா ஊழியத்துக்காக அதிகம் ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வேலை தீவிரமாய் வேகமாய் சென்று கொண்டு இருக்கின்றது என்பதை நான் என்னுடைய ஆவிக்குரிய நிலையில் ஆவிக்குரிய கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவருக்கு மகிமை உண்டாவதாக. அதாவது நேற்று மாலையில் நான் ஜெபத்திற்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கும் போது எனக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்னவென்றால், அந்த ஒரு வசனத்தை கூட படிக்கலாம் பார்ப்போம். ஏசாயா 60:3 வாசிங்க பார்ப்போம். ஏசாயா 60:3. உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். எப்படி வருவாங்க? நடந்து. மற்ற வாகனங்களோடு வரமாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு வேலை இப்போ ஆரம்பமாயிருக்கிறது, நடக்க போகிறது. அப்படினால நம்மள வெளிச்சம், ஆண்டவர் உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி சென்றிருக்கிறார். வெளிச்சத்தை தேடி அலைகிறாங்க. வெளிச்சத்தை தேடி மனிதர்கள் கூட்டம் கூட்டமாக எங்கே உண்டோ மலைகளை தேடி, மலைகள் அங்காங்கு வெறுங்காலோடு, அதாவது காய் வஸ்திரங்களை கிட்டி எங்கெல்லாமோ அலைகிறார்கள். அந்த வெளிச்சம் எங்கே இருக்கிறது என்று தெரிய போகிறது. அப்படினால மக்கள், ராஜாக்கள், மற்றபடி ஜனங்கள் கடந்து வரப்போகின்றார்கள். இன்று நான் அதாவது ஜெபம் பண்ணுகின்ற போது அந்த வெளிப்படுத்தல் கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கும் போது என்ன எனக்கு தெரிந்தது என்றால், ஒரு பெரிய பவர் உள்ள இடத்துல கொண்டு ஒரு உயரை கொண்டு சொருகிறாங்க. சொருவி அதை கொண்டு வந்து அதில் பல்ப்பு மாட்டக்கூடிய எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுட்டு பல்ப்பு அதில் மாட்டுறது. பல்ப்பு மாட்டாத வரைக்கும் வெளிச்சம் வராது. தேவனுக்கு பல்ப்பு மாற்றின பிறகு தான் வெளிச்சம் வரும் அதில். ஆனப்படினால அதை கொண்டு வந்து நம்முடைய வாய்க்குள்ளே சொருகிறதாக எனக்கு தெரிந்தது. அந்த பல்பு நாம தான். தேவனிடத்திலிருந்து அந்த பவர் எல்லாம் ஒயரிங் எல்லாம் ஒழுங்காக செய்து வைத்திருக்கிறது. நம்மிலிருந்து வெளிச்சம் வரப்போகிறது. இந்த வெளிச்சத்தினத்துக்கு ஜாதிகளும், இந்த உதிக்கிற இந்த ஒளியினிடத்தில் பூமியின் ராஜாக்களும் நடந்துதான் வருவார்கள். அவ்வளவு பயக்குரிய காலம் வரப்போகிறது என்று நான் அறிந்து கொண்டேன். இன்று நான் ஜெபம் பண்ணும்போது அது தேவ தூதர்களாக இல்லை, அதாவது ஒரு தெய்வீக பிறவி தேவலோகத்தில் உள்ள ஒரு ஆள். அது அந்த ட்ரெஸ்ஸு எல்லாம் நான் பார்க்கும்போது அப்படி தெரிகிறது. வந்து அதாவது முழுவதும் காம்பவுண்டு, அந்த பக்கம் ஒரு கதவு கேட்டு, அந்த கேட்டை இப்படி திறந்தாங்க. அங்கே பார்த்தால் கண்ணுக்கட்டாத வரைக்கும் செழு செழுமையாக இருக்கிறது. பூரா செழுமை. எவ்வளவு எல்கையே தெரியவில்லை. அவ்வளோ பெரிய காரியம். அப்படி நான் பார்க்கிறேன். அதில் கோதுமை பேர் ஒரு பக்கம் விளைந்து கிடக்கிறது. கனிவிருட்சங்கள் ஏராளம் இருக்கிறது. இதெல்லாம் பார்த்து என்னுடைய உள்ளம் அதாவது அப்படியே மகிழ்ந்தது. அதை கண்ட உடனே தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. நான் சொன்ன இந்த பாடலை பாடும்படியாக எனக்கு அதாவது என்ன பாடல் என்று தெரியவில்லை. அப்புறம் அந்த நம்பர் சொன்னபோது 123 அந்த பாட்டை பாட சொன்னார். அதில் எவ்வளவு அர்த்த புஷ்டிகள் இருக்கிறது என்பதை அதாவது நான் திறந்து பார்க்கும்போது தான் எனக்கு தெரிந்தது. அப்படி இருந்தது. நான் அதை பார்த்து கொண்டிருந்தேன். கர்த்தர் திறந்த வாசலை கட்டளையிட போகிறார். திறந்த வாசலை கட்டளையிட போகிறார். மறைத்து வைத்திருக்கிறார். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் உண்டு பண்ணியவைகளை கண்கள் காணவில்லை, செவியில கேட்கவில்லை, உணர்ந்து கொள்ளவில்லை. அது ஒரு மறைபொருள். மறைத்து வைத்திருக்கிறார். கேட்ட திறந்த உடனே அங்கே என்ன செழுமை, வர்ணிக்க முடியாத செழுமை அங்கே இருக்கிறதை நான் இன்று காலையில் கண்டேன். நான் வந்து ஊழியத்து நிமித்தம் பல லோடுகளில் இருந்தாலும் இப்படி காண்பித்து காலம் நெருங்கிட்டு கேட்டு திறக்கக்கூடிய டைம் ஆனப்படினால என்று நம்மளை மகளை செய்கிறார். அப்படிப்பட்ட இன்பமான காலம் வருகிறது. கடைசி காலம் உபத்திரத்தின் காலமாக இருந்த போதிலும் அதற்கு கூட தேவனுடைய ஜனங்களுக்கு ஒரு குளுமையான மகிழ்ச்சிகரமான
தங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற இதுவரைக்கும் பண்ணிய தியாகத்திற்கும் இதுவரைக்கும் தேவனுக்காக அதாவது ஜீவித்திருக்கும் வைத்திருக்கிற காரியம் என்ன என்று காட்டுகிறார், காட்ட போகிறார். அப்படினாலே தைரியமாக இருப்போம். இன்று நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய உடனே 2 வார்த்தைகளை சொல்லிவிட்டு முடிக்கிறேன். இங்கே ஞானி சொல்லுகிறார் பாருங்க, நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22வது வாக்கியத்தில் அவர் சொல்லுகிறார் பாருங்க, 2 ஆசீர்வாதம். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஒன்று உண்டு, உலகம் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் உண்டு. உலகம் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் என்ன உண்டு? வேதனை உண்டு. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் மகிழ்ச்சி உண்டு. இதான் 2க்கு வித்தியாசம். உலகத்திலே சாத்தான் சிலருக்கு சில ஆசீர்வாதத்தை கொடுக்கிறான், பெரிய ஆளாக்கி வைத்திருக்கிறான், உலகத்தில் உள்ளதெல்லாம் கொடுத்திருக்கிறான், அதுக்கு வாசலை திறந்து கொடுக்கிறான். ஆனா அவனை நெருங்கி பார்ப்பீர்கள், இரவில் தூக்கம் இருக்காது, ஆகாரம் சாப்பிட முடியாது, பல பயங்கள், பல திகில்கள், பல வேதனைகள் வாழ்க்கையில் அனுபவிக்கிற எத்தனை குடும்பங்களை நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்படினால ஞானி இவர், அதாவது தேவனிடத்தில் ஞானத்தை பெற்ற மனிதர் இவர் ஒருவர் தான். ஆண்டவர் சொல்லியிருந்தார், இந்த வரத்தை கொடுக்கும் போது, அதாவது அவர் கேட்ட வரம் இதுதான். அப்படின்னா இந்த வரத்தை கொடுக்கும் போது ஆண்டவர் அவருக்கு என்ன சொல்றார்? உனக்கு முன்னும் உனக்கு பின்னாலேயும் இந்த அறிவு ஞானம் ஒருவருக்கும் கொடுக்கப்படுகிறது இல்லை. நீ அந்த ஞானத்தை பெற்றிருக்கிறாய் என்று சொன்னார். இருக்கட்டும், வாசங்க பாப்பா. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனையை கூட்டார். அந்த ஆசீர்வாதத்தோடு வேதனையை கூட்டார். இதுதான் ஆசீர்வாதம். இதுதான் ஆசீர்வாதம். பேங்க் பேலன்ஸ் நிறைய கோடி கிடக்கு, வீடு நிறைய தானி தவசம், அங்க அந்த ஆசீர்வாதத்தை இருக்கட்டும், அது உண்டு. தேவனுடைய வேதத்தை வாசிக்கும் போது தேவனுடைய மனிதர்களை நீர் ஜமீன்களா இருந்திருக்கிறார்கள் என்று நமக்கு தெரிகின்றது. அது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். தேவன் கொடுக்கிற விசேஷமான ஆசீர்வாதம் என்ன? இருதயத்தில் பொங்கி வழிகிற மகிழ்ச்சி. அதுதான் ஆசீர்வாதம். வீடு நிறைய வைத்திருந்து எல்லாம் இருந்தும் புசிக்க முடியவில்லை, உறங்க முடியவில்லை, ஒன்றுக்கும் இல்லை, இருக்கிறதை பார்த்து பார்த்து இன்னும் வேதனை. அப்படித்தானே இருக்கு. இயேசுவாமியிடத்தில் ஒரு ஆள் சாத்தான் சொன்னான், அதாவது எல்லாம் ஒரு உயர்ந்த இடத்துல விட்டு இதெல்லாம் எனக்கு தரப்பட்டிருக்கிறது, நீர் ஒருவாறு என்ன பணிந்து கொள்ள, அப்ப இதெல்லாம் நமக்கு தந்துடுறேன். எப்படி? தேவனுக்கு உலக ஆசீர்வாதம். ஆண்டவர் என்ன சொன்னார்? அவர் யார் என்று தெரியாதல்ல, அவர் தானே உண்டாக்கினது, இதெல்லாம் அவர் தானே உண்டாக்கினது. சாத்தான் கேட்கிறான், இப்படி அப்பாலை சாத்தான் என்று விரட்டி அடித்தார். இந்த தேவ பிள்ளைகளை தேடி அப்படி ஆசீர்வாதத்தை கொண்டு வருவான் சாத்தான். தேவ வழியை விட்டு விலகச் செய்து இந்த உலக ஆசீர்வாதத்தை கொடுத்து ஏமாற்றுவதற்காக சத்துரு திட்டமிடுவான். இதில் நாம் கவனமா இருக்கணும். அப்படினால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தான் தரும், நமக்கு வேதனை தராது. அந்த ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அதற்கு என்ன தகுதி? அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு வேண்டிய தகுதி என்ன? பாருங்க பாப்போம். 115வது சங்கீதம் 13வது வாக்கியத்தை வாசிங்க பாப்போம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் இதற்கு இருக்கிற தகுதி என்ன? படித்தவர்கள், பட்டதாரிகள் அல்லது பெரிய நிலையில் உள்ள அவர்களுக்கு ஆசீர்வாதமா என்ன ஆயத்தம்? கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை. அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை பார்த்தாலே தெரியும், ஆலயத்திலும் பார்த்தால் தெரியும், அவர்கள் ஜீவியத்திலும் பார்த்தால் தெரியும், எல்லாம் தெரியும். சின்ன பிள்ளைகளுக்கு கூட இன்றைக்கு அவ்வளவு தேவபக்தியும் அறிவும் ஞானமும் வந்திருக்கிறத நான் பார்க்கிறேன். சொல்லிட்டு எனக்கு மறக்க முடியாத ஒரு காரியம். நான் உங்களுக்கெல்லாம் தெரியுமே, தூத்துக்குடியில் நம்முடைய சபூர் பெரிய ஹாஸ்பிட்டல் வைத்திருக்கிறாங்க. அப்போ நான் கொஞ்சம் அந்த சூழ்நிலைக்கு அங்கே ஓய்வெடுக்க அங்கே இருந்தேன். அப்போ அதாவது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு சொந்தக்கார குடும்பம் உண்டு பார்க்க வந்திருந்தாங்க. அது நம்ம சபை ஊழியருடைய குடும்பமும் பிள்ளைகளும். வந்துட்டு அவங்க திரும்பி
ஊருக்கு போகிறதுக்காக புறப்படும் போது என்கிட்ட சொல்லிட்டு போகிறதுக்காக வந்தார். அந்த பிள்ளை வீட்டை விட்டு புறப்பட்டு வந்த உடனே அம்மாட்ட கேட்டிருக்குது, ஐயாவை கவனிச்சு, சின்ன பிள்ளை 2ஆம் கிளாஸ் படிக்கணும்னு நினைக்கிறேன். அது கேட்டிருக்குது அம்மாட்ட, அம்மா ஐயாவை நல்லா பார்த்துக்கிடுவாங்களா? அதுக்கு ஒரு அறிவும் கிடையாது, அப்படிப்பட்ட ஞானம் வர்றதுக்கு முடியாது. ஐயாவை நல்லா பார்த்துக்கிடுவாங்களா? அப்போ அப்படி இல்லைன்னா நான் லீவ் போட்டு இருக்கணும். அதுக்கு தான் கேட்குறேன். யார் கேட்கறது? எனக்கு ஆச்சரியம்னா தாங்க முடியாது. இந்த சின்ன பிள்ளைக்கு பார்த்து தொட்டு விட்டு இறங்கி நடக்க பிடிச்ச மாதிரி இருக்குது. ஐயாவை பார்க்கலன்னா என்ன லீவ் போட போகிறாங்கன்னு தெரியல. அது பேச்சை பாருங்க, பேச்சு நான் லீவ் போட்டுங்க இருக்கணும், ஐயாவை பார்க்குறீங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளை, அறிவை பாருங்க, தேவனுக்கு மகிமை. ஆனபடியால் கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு தெய்வீக ஞான அறிவு ரொம்ப தேவை. கர்த்தருக்கு பயப்படுகிறது என்றால் என்ன என்று நாம் அறிய வேண்டும். அந்த கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம் என்பதையும் 128ஆம் சங்கீதத்தை படிக்க பார்ப்போம். அதுல இருக்குது, வாசிங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயப்படுகிறேன் என்று வெளித்தோட்டத்திலே உடையிலும் நடையிலும் மற்ற காரியங்களிலும், அதாவது கர்த்தருக்கு பயப்படுகிறது போல முழங்கால் நின்று அப்படி இல்லை, அது வேணும், இருக்கட்டும். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிறது என்றால் என்ன? கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கும். அதன் வழியில நடக்கிறதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அவனுக்கு கொடுக்கிற ஐஸ்வர்யம் என்ன? கீழே எழுதியிருக்கு பாருங்க. அங்க சையத்தை முழுதும் கூட வேகமா படிச்சு விட்டுருங்க. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உன்னுடைய கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அனாவசியமாய் நீ பாடுபடுகிறவைகள் போகாது. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதனும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவமர கண்டைகளை போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். சீயோனிலிருந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வாதம் உள்ளதல்ல, சீயோனிலிருந்து வருகிற ஆசீர்வாதம். சீயோன் என்றால் தேவனுடைய சிங்காசனம் இருக்கின்ற இடம். அப்படினால தேவன் சீயோனிலிருந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். சீயோனும் எருசலேமும் ஒன்றே. தேவனுக்கு மகிமை. இப்ப ஊழியக்காரர்கள் இருக்கிற பாகம், அதாவது சீயோன் என்று வைத்துக் கொண்டால், அதாவது மக்கள் இருக்கிற இடத்தை எருசலேம் என்று நாம் சொல்லிக் கொள்ளலாம். தேவனுக்கு மகிமை ரெண்டும் ஒன்றுதான். அப்படினால சீயோனை சேர்ந்தவர்கள் எங்க இருப்பாங்க? எருசலேமில் வாசமா இருப்பார்கள். அங்கிருந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை, வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை, ஐஸ்வர்யத்தை தர விரும்புகின்றார். அது இத்தனை வயதுதான் என்றல்ல, அல்லது இன்ன தகுதியுடையவர்களுக்கு தான் என்றல்ல. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியவராயிருந்தாலும் சரி, அது சிறியவராயிருந்தாலும் சரி, அவர்களுக்கு வேதனை இல்லாத ஐஸ்வர்யம் காத்திருக்கிறது. அந்த ஆசீர்வாதம் எப்பொழுதும் பொங்கி வழிகின்றதாக இருக்கும். சிலர் சொல்றாங்க பாருங்க, என்ன முகத்தை பார்த்து முகத்தில் அப்படி ஐஸ்வர்யமா இருக்குது, என்ன உங்களுக்கு இவ்வளவு ஐஸ்வர்யமா இருக்கிறீங்களே என்று முகத்தை பார்த்து சொல்லிடுவாங்க. முகத்துலதான் ஐஸ்வர்யம் வெளிப்படுகிறது. சிலர் வீட்டில் இருக்கிற கஷ்டத்தெல்லாம் முகத்துல காட்டிடுவாங்க. பார்க்கிறவங்க எல்லாரும் என்ன கேட்கிற அளவுக்கு ஆயிடும். அந்த ஆசீர்வாதம் அல்ல, ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். தேவனுக்கு பயப்படணும். தேவனுக்கு பயப்பட என்றால் அவருடைய வழியில நடக்கணும். அவர்களுக்கு கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அவனுடைய மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பார். பிள்ளைகள் எல்லாம் ஒலிவ மர கன்றுகளை போல் அவருடைய பந்தை சுற்றி உட்கார. பிள்ளைகள் எப்படி வர்ணிக்க முடியாது, சகிக்க முடியாத அளவுக்கு இன்று குடும்பங்களில் பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆகி போச்சது. ஆனால் கர்த்தருக்கு பயப்படு அப்படி மனைவி, அப்படியே புருஷன் இன்னைக்கு இருக்கிறாங்க. அப்படி, அதாவது முள்ளுகளை போல எப்படியாவா இருக்கிறாங்க. ஆனால் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்தால் திராட்சை கொடி வீட்டை சுற்றி கிடக்கும். ஆனால் கனியை பறித்து புசித்து தாகம் தீர்த்து கொள்வான். அவனுக்கு ஒரு ஆறுதல். அதான் ஐஸ்வர்யம். வீட்டில் வந்த உடனே ஆச்சரியம். பிள்ளைகளெல்லாம் ஒரே வர கண்டை போல
நிழல், அதனுடைய வாசனை உள்ள வீட்டில் வீசிக்கொண்டே இருக்கும். பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி, பிள்ளைகளை நினைத்தாலே மகிழ்ச்சியாக இருக்கும். பிள்ளைகளுடைய பந்தயத்தில் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அவ்விதமாய் எருசலேமின் வாழ்வை காண்பாய். இந்த ஆசீர்வாதம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறது. இது வேதனை இல்லாத ஐஸ்வர்யம், வேதனை இல்லாத ஆசீர்வாதம். இதை நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். இதுதான் வீட்டில் கணவன் மனைவி பிள்ளைகள் நீங்கள் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க பாருங்க, அதான் ஐஸ்வர்யம். இல்லை எவ்வளவுதான் சம்பாதித்து பணத்தை சேர்த்தாலும் ஒரு பயனும் இல்லை, அதனால் எதுவும் இல்லை. நமக்கு அந்த கிருபை தேவன் தந்திருக்கிறார், தரணும், அதை நாம் அனுபவிக்கணும், எல்லாரும் அனுபவிக்கணும் என்று வேதம் சொல்லுகிறதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், மகிமை, ஹல்லேலூயா என்று பாருங்க. ஒரு டீ கடையை போட்டுட்டா அங்கே ஆட்கள் கூட்டோட நல்ல டீ போடுறான், நல்ல கூட்டம் ஆன உடனே போட்டிக்கு அடுத்தால ஒரு டீ கடையை போடுறான். அவனுக்கு எதிர்ப்பாங்க. ஒருவன் கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டான், மாந்திரவாதிகளை தேடி போய் இவனுக்கு குறமாய் பில்லி சூனியம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்படியெல்லாம் இருக்கல்லவா? அல்லது இவன் பெருகிட்டான் நமக்கு ஆபத்து என்று சொல்லி மாந்திரவாதியை தேடுகிறான். இங்கே ஒரு ஜனங்களை பற்றி சொல்லி இருக்கிறது. இந்த ஜனங்களை பற்றி என்ன சொல்கிறார் கர்த்தர்? இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு இடத்துல பாலை இறங்கியிருக்கிறார்கள். இங்கே வெளியே, அதாவது பாலாக்கானுடைய சேரைகளும் வெளியே பாலை இறங்கியிருக்கிறார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவனுக்கு ஒரு அச்சம், அவர்களுடைய ஒற்றுமை, அவர்களுடைய அதாவது கோஆபரேஷன்லாம் பார்த்த உடனே பார்த்தா அந்த காலத்தில் என்ன தீர்க்கதரிசிகள் சொல்லிட்டா அப்படியே பலிச்சிடும். ஆனால் அப்படின்னா ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு வந்து இவங்களை சமைச்சு போடணும் என்று சொல்லி தீர்க்கதரிசி பீலையாம கூப்பிட ஆட்களை அனுப்பினார்கள். தேவனுக்கு மகிமை. விஷயத்தை சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? உன்னை கணவன் ராஜா சொல்றார், பாலாக்கு சொல்றார், உனக்கு கை நிறைய வேண்டிய செல்வங்கள் என்னெல்லாமோ தருவாங்கிறாரு. நீ வந்து ஒரு வார்த்தை சொல்லி அந்த ஜனங்களை சபிச்சுட்டு போயிட்டாங்க. இவன் நான் கடவுள்கிட்ட கேட்டு சொல்றேன். கடவுள் என்ன சொன்னார்? வாசிங்க. எண்ணாகமம் 22ஆம் அதிகாரம் 12வது வாக்கியத்தை வாசிங்க பாப்போம். அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, பிலேயாம் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணினார். அந்த ஜனங்களை சபிக்கலாமா? சபிக்க போகிறேன் அன்று ஆண்டவரிடத்தில் உத்தரவு கேட்டார். கர்த்தர் என்று சொல்லுகிறார். அதற்கு கர்த்தர் பிலேயாமை நோக்கி வாசிங்க. நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. போகக்கூடாது, அந்த ஜனங்களை சபிக்கவும் கூடாது, ஒன்றும் செய்யக்கூடாது. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் தேவ ஜனங்கள். அன்பான தேவனுடைய நாமல்ல யார் சொல்றாங்க? இங்கே ஜெபம் வர்றாங்க. ஐயா, அதாவது இப்போ ஒரு வாரமாக ரொம்ப கஷ்டமா, பிள்ளை கஷ்டம், அது நஷ்டம், இது நஷ்டம், எனக்கு வியாதி. அந்த பக்கத்து வீட்டுக்காரன் இப்படியே பார்த்துட்டு போனா அப்போ எனக்கு தெரியும் ஏதோ பண்ண போறான்னு எனக்கு தெரியும். ஏதோ போய் பண்ணிட்டான் ஐயா, ஏதோ பண்ணிட்டாங்க, இருக்க முடியல. வந்து இப்படி தொந்தரவு தொந்தரவு தொந்தரவு. யார் சொல்ற? பரிசுத்தாய் பெற்றுக் கொண்ட தேவனுடைய பிள்ளைகள். அவர்கள் என்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்களை சவித்தால் சவிக்கப்பட மாட்டார்கள். அவர்களை குறமாய் பில்லி சூனி அனுப்பினால் அது பலிக்காது என்று ஆண்டவர் சொன்னார் என்று இங்கே எண்ணாகம 23ஆம் அதிகாரம் 23வது வாக்கியத்தை கூட, அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை, அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவளோடு கூட இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு, அந்த குடும்பத்தோடு, அந்த கூட்டத்தோடு, அந்த சபையோடு தேவன் இருக்கிறார். தேவனாய் கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. என்ன இல்லை? மந்திரவாதம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் மாந்திரிகம் இல்லை. இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்தில் யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்று காலையில் எனக்கு காண்பிக்கப்பட்ட தேவ தரிசனம் என்ன என்றால்,
தேவனுடைய ஜனங்களுக்கு என்ன வைத்திருக்கிறார் என்று அந்த கதவை திறந்த உடனே அங்கே பார்த்தால் எல்லா செல்வங்கள் அங்கே அப்படி காணப்படுகின்றது. எனக்கு கொஞ்ச நாளிலே தெரியும். இப்படி வேலை ஜோலி இல்லாமல் துணி கட்டி இப்படி அலையிறாங்க, காதலர்களுக்கு இல்லாமல் அலையிறாங்க, பிழைக்க மதியற்றவர்கள் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? கொஞ்ச நாளில் காண்பார்கள், கொஞ்ச நாளிலே கேள்விப்படுவார்கள். அவர்கள் செய்ய வேண்டிய வித்தைகள் எல்லாம் செய்து முடித்து விட்டு உக்ரமான குறி சொல்லுதல் சுரகுமார் பாந்திரிகம் பலிக்காது. செய்தும் பலிக்கவில்லை என்றால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதார், வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார், அவர்களோடு தேவன் இருக்கிறார் என்று உலகம் அறியக்கூடிய காலம் வந்திருக்கிறது. ஆனால் யாக்கோபிலே தேவன் குற்றத்தை கண்டுபிடிக்க கூடாது. நம்முடைய வாழ்க்கையில தேவன் பார்க்கிற குற்றங்கள் நம்ம இருக்கக்கூடாது, அதிலும் ஜாக்கிரதா இருக்கணும். தேவனுக்கு மகிமை. அந்த குற்றம் நம்மிலே இருந்துடக்கூடாது, நீக்கி கொண்டு இருப்போம். கர்த்தர் நம்மை வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தினாலே நிரப்புவார். எல்லா குடும்பங்களும் அந்த ஐஸ்வர்யம், அதாவது கணவன் மனைவிக்கு இப்படி, மனைவி கணவனுக்கு இப்படி, பக்கத்தில் பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் இப்படி என்று எழுதியிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் தான் ஐஸ்வர்யமான குடும்பம், அதான் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். அப்படி நான் செய்வேன் என்று சொல்கின்றார். எதிர்த்து கிரியை செய்வர்களிடத்தில் சொல்வார், அவர்கள் என்னுடைய ஜனங்கள், அவர்கள் என்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு தீமை செய்யாதே, தீமை செய்தால் அது பலிக்காது என்று சொன்னார் என்று சொல்லுவார். என்று சொல்ல போகிறார். எவ்வளவு செய்து பார்த்து ஒன்றும் பலிக்கவில்லை. வாசு சொன்னார், இப்படி எல்லாம் பண்ணினாங்கன்னு சொல்லி சாட்சியில் சொன்னாங்க இல்லையா? ஒன்றும் பலிக்கல, காணாம போயிட்டான், அவ்வளோ பேரும் அப்படிதான் போவான். அதனால நாம் செய்ய வேண்டியது என்ன? ஜெபம் பண்ண வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, என்று கர்த்தருடைய வார்த்தை நம்மை பார்த்து என்ன சொல்கிறது? வார்த்தையை முடிக்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, மனதில் பதித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம், அதில் வேதனை கிடையாது, இல்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அல்லாத வேற எந்த ஆசீர்வாதத்தை தேடினாலும் பார்க்கிறவர்களுக்கு பெரிய மதிப்பாக தெரியும். உள்ளே இறங்கி பார்த்தால் நரக வேதனைப்படுகிற குடும்பங்கள் ஏராளம் இருக்கிறது. ஆனபடினால ஐஸ்வர்யம் என்ற அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி. காலையில் முடிச்சோன்னா 5 மணிக்கு ஜெபம், மத்தியானம் 12க்கு ஜெபம், மாலையில் 7 மணிக்கு ஜெபம், தவறாமல் கிடைக்கிறவர்களில் ஜெபம். அதான் பரவாயில்ல, அதான் ஐஸ்வர்யம். தேவனோட உறவாடும் போது எப்படி ஆகுது? எம்மாவருக்கு போயிட்டு வந்து சீசரோடு கர்த்தர் பேசினார் அல்லவா? அங்கே என்ன நடந்து? உள்ளம் குழந்து விட்டு இருந்தது. ஐஸ்வர்யம் குழந்து விட்டுங்கிறது எரியுது, இப்படியே தீபம் மாதிரி. சந்தோஷம். சமாதானம், தேவ சமாதானம் தான் ஐஸ்வர்யம். வேற ஒன்றும் ஐஸ்வர்யம் கிடையாது என்பதை நாம் சொல்ல முடியும். நாம் அனுபவிக்கிறோம். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அந்த ஐஸ்வர்யம் நம்மோடு கூட இருக்கும்போது அது நம்மை மேற்கொள்ளாது. இல்லாவிட்டால் அது நம்மை கிடத்திவிடும் படக்கையிலே. அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தருவோம். அவருடைய வேதனையை கூட்டார். இந்த ஆசீர்வாதம் நம்மிலே பெருகட்டும், பெருகி பொங்கி வழியிட்டோம். அதற்கேற்ற பிரகாரம் நாம் நடந்து கொள்வோம், ஜெபம் பண்ணுவோம், கற்பனைகளை கை கொள்வோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்பொழுது நம்முடைய உள்ளத்தில் இருக்கட்டும். அந்த பயம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடப்பது, அவருடைய வழியை விட்டு பிசகாமல் நடப்பது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்படிப்பட்டவர்களை தேவன் ஆசீர்வதிப்போம் என்று சொல்லுகின்றார். ஏழைகள் ஒரு 5-6 பேர் ரோட்டு வேலை செய்தாங்க. ரோட்டு வேலை செய்துட்டு பக்கத்தில் ஒரு பெரிய பங்களா, அந்த பங்களாவில் போய் அங்கே எல்லாம் வசதி இருக்குது. அப்படி போய் பைப் இருக்குது, அங்கே கூடம் இதை சாப்பிட்டுட்டு
அதில் பாத்திரங்களாம் கழுவிட்டு வந்து ரோட்டில் மம்பட்டி தலையில் வச்சு தூங்கிட்டு கொஞ்சம் நேரம் 1 மணி நேரம் தூக்கிட்டு வேலை இதை அந்த வீட்டு ஓனர் பார்த்துக்கிட்டே இருந்தார். இவங்க போகும்போது வரும்போதெல்லாம் என்ன சொல்லிட்டு போகிறாங்கன்னா, ஆண்டவர் மனிதனை இப்படியெல்லாம் படைச்சிட்டாரு, நாம் இப்படி பகல் பூரா அந்த வெயிலிருந்து வேலை செய்தும் கூட வயிற்றுக்கு குடிக்க முடியல, இப்படி நம்ம நிலைமை இருக்குது. பாருங்கள், அந்த மனுஷனை பாருங்கள், பார்க்கும்போதெல்லாம் ஈச்சரில் அப்படியே கிடக்கிறான். வீடெல்லாம் அவ்வளோ பெரிய எட்டி பார்க்குறான், அவ்வளோ பெரிய செல்வந்தராக இருக்கார். இது என்ன வித்தியாசம்? இவன் பேசுகிறது அவரு கேட்டுக்கிட்டே தான் படுத்திருக்காரு. தேவனுக்கு மகிமை. ஒரு நாள் கூப்பிட்டார் உள்ளே, எல்லோரும் உள்ளே வாங்கன்னு சொன்னோட இவங்களுக்கு பயம், நாளைக்கு உள்ள வரவிட மாட்டார் உங்களுக்கு அப்படிங்கிற ஒரு பயமும் இருந்தது. உள்ளே போனோடனே உட்காருங்க சேரில். அவங்க ரோட்டு வேலை சேர் ஆளுக்கு தான் அழுக்காக தான் இருப்பாங்க. அவர் அப்படி சொல்கிறார், உட்காருங்கப்பா. இல்லை சாமி கீழது, இல்லை இதில் உட்காருங்க என்று சொல்லி அவர் சொன்னார். அதாவது நீங்கள் அழுக்கு துணி கட்டிக்கீங்க, நான் இப்போது ரொம்ப டாமிகமாக இருக்கேன், நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போ அந்த சேரில் தான் நான் படுத்துருக்கிறேன். என் நிலைமை என்ன தெரியுமா? நீங்கள் வாங்க, என்னை விட நீங்கள் பாய்க்குவானுங்களப்பா. ஆனால் அப்படின்னா நீங்கள் பகல் பூரா வேலை செய்து கூட குடித்தாலும் பாருங்கள், நான் பார்த்தேன், மம்பட்டி தலைகள் வச்சுட்டு தூங்கிடுறீங்க. நான் பஞ்சு பஞ்சத்தில் படுத்தாலும் தூக்கம் இல்லை, என்ன வந்தாலும் தூக்கம் இல்லை, இரவு முழுதும் உருண்டு கிடக்கிறேன். எனக்கு எல்லா செல்வங்களும் வீடு நிறைய இருக்குது, அதை பார்த்து இன்னொரு பக்கம் ஏங்குகிறேன். என்னால் சாப்பிட முடியாது, சாப்பிடக்கூடாது. இந்த நிலைமையில் நான் இருக்கிறேன். அதனால கடவுள் உங்களை தானே நல்லா வச்சிருக்காங்க என்று சொல்லி சொன்னார். இல்லையா? வீட்டில் உள்ள எல்லாம் காட்டியிருக்கிறார், இது அத்தனை எனக்குள்ளதான். வார்த்தையில் ஏங்கிக்கிட்டு தான் இருக்கிறேன் ஒழிய என்னால் அனுபவிக்க முடியல. அருமையானவர்களே, அது ஒரு பக்கம். நாம் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட ஒரு பாக்கியவான். என்னுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, என்னுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். என்னுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான். அவன் தான் பாக்கியம். இல்லையா? நம்முடைய குற்றங்களை எண்ணாதபடி நம்முடைய குற்றாங்க புஸ்தகத்தில், ஞாபக புஸ்தகத்தில் பதிவாயிருந்தது. அதெல்லாம் இங்கே நாம் கர்த்தருடைய வழியில் நடக்க ஆரம்பித்த போது, கர்த்தருடைய சொல்லின்படி நடக்கும்போது, அது இயேசு ரத்தம் நம்முடைய இருதயத்தில் இருந்ததை மாற்றி அங்கேயும் அழித்து விட்டார். அங்கேயும் இப்போ ஜீவ புஸ்தகம் என்று இன்னொரு புஸ்தகம் இருக்குது, அதில் என் பேரையும் பதிவு பண்ணிட்டார். அங்கே முன்குறித்தார், இந்த ஆத்மா என்னைக்கு உலகத்தை விடுறாங்களோ அன்றைக்கு அவங்க அப்படின்னு சொல்லி. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. இதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். நரகத்தையும் பார்த்தேன், மோட்சத்தில் எனக்கு வைத்திருக்க சீட்டையும் பார்த்தேன். ஒரு ஆபரேஷன்ல மறித்து 4 மணி நேரம் டெத் பாடியாக மத்தியாஸ் ஹாஸ்பிட்டல் இருந்தேன். டெத் பாடியாக நரகத்துக்கு போனேன். அப்பவும் கிறிஸ்தவன் தான், பேர் கிறிஸ்தவன். ஆனால் நான் ஒரிஜினல் அல்ல. திரும்பி நாகப்பாம்பு தீண்டினது ஆலயத்துக்குள்ளே. தேவனுக்கு மகிமை. அப்போது நான் இரவில் 12:30 மணி அளவில் என்னுடைய உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் என்னுடைய ஆன்மா பரலோகத்தை கண்டது. அதனுடைய காட்சியினுடைய, அதனுடைய தரிசனத்தினுடைய ரொம்ப விஸ்தாரம். அங்கே நான் உள்ளே ஒரு அந்த வெல்வெட் மாதிரி ஒரு இந்த தலைவாசலில் ஒரு கர்டன் போட்டிருக்கிறது. என்னால் பார்க்க முடியாது, கண்ணெல்லாம் அப்படி கூச்சு. அவ்வளோ அருமையான ஒரு பெரிய வைரமான பங்களா. ஒரு கையை வைத்து ஒரு கட்டணை ஒதுக்கிக்கிட்டு ஒரு காலம் உள்ளே வைத்தேன். உள்ளே வைக்கும்போது அங்கே பெரிய பெரிய ராஜாக்கள் உட்கார்ற மாதிரி சிங்காசனங்கள். ஒருவர் அங்கே உட்காரல. அப்போ அங்கே ஒரு கைடு ஒரு ஆள் அங்கே இங்கே விளாகிக்கிட்டே இருக்கிறார். அவர் கூப்பிட்டார், உன்னுடைய சீட்டை தான் உட்கார். அடுத்த காலம் ஒரு செகண்டு தான். அடுத்த காலம் தூக்கிற உடனே என்ன செய்கிறோம்? பூலோகம் போயிடும், நம்ம மேலோகத்துக்கு போயிடுவோம், பரலோகத்துக்கு போயிடுவோம். காலை அப்படி தூக்குறேன். அடுத்த காலம் வைக்க பின்னால் ஒரு ஆள் ஓங்கி முதுகில் அடித்த மாதிரி. அடித்த உடனே எனக்கு இது தரசு என்னுடைய லாஸ்ட் கேட்டேன் இல்லையா? அப்போ அடித்த உடனே பார்க்குறேன் சீஃப் மாஸ்டர் ஒரு வாரம் ஒரு மாதம் வெளியெல்லாம் கன்வென்ஷன் நடத்திட்டு வந்துட்டு இருக்கிற பாஸ்டர் ஊருக்கு போயிருக்காங்க. இவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் சமையல் பண்ணுறதுக்கு விறகுகளுக்கு போகும்போது தான் பாம்பு அடித்தது. தேவனுக்கு மகிமை. அப்போ அப்படி அடித்த உடனே டக்குன்னு முழி போகுது, அந்த மயக்கம் தெளிஞ்சு.
பார்த்தா எப்படி இருக்குண்ணே. அப்போ நான் என்ன சொல்லுவேன், ஒரு பக்கம் மகிழ்ச்சி ஒரு பக்கம் துக்கம். ஏன் ரெண்டும் கலந்தது? எனக்கு ரெண்டும் கலந்துச்சு. ஒரு பக்கம் துக்கம் ஒரு பக்கம் மகிழ்ச்சி. எப்படி? மறுபடியும் இந்த உலகத்துக்குள் வந்து விட்டோமே, நம்முடைய பிரயாசம் ஓட்ட முடிந்தது, பரலோகத்துக்குள் போய்விட்டோம் என்றல்லவா எண்ணினோம். பழையபடியோ நம்ம இங்கே கொண்டு வந்துட்டேன் அப்படி என்று துக்கப்பட்டேன். ஆனால் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிற மகிமையை கண்ட அந்த சந்தோஷம் இன்றைக்கு வரைக்கும் மாறவில்லை. மாறவில்லை. நரகத்துக்குள்ளே போனேன், மோட்சத்துக்குள்ளே முக்கால்வாசி போனேன். ஆனால் என்னுடைய ஆண்டவருடைய சுத்தம் காலம் வரவில்லை. அன்பானவர்களே, அந்த ஐஸ்வர்யத்தை நாம் எல்லாரும் பெற்றிருக்கிறோம். அதை நாம் காத்துக்கொள்வோம். உலகத்தில் எவ்வளோ பாடுகள் இருந்தாலும் முகத்தில் காட்டாதுங்க. எவ்வளோ பாடுகள் இருந்தாலும் அந்த சந்தோஷத்தினாலேயே நம்முடைய முகத்தில் பிரகாசம் காணப்படட்டும். அதே காணப்படட்டும், அந்த மகிழ்ச்சியாகவே படும். அதான் பரலோகம், அதான் ஐஸ்வர்யம். அதுதான் உலகத்தாரும் சொல்லுவாங்க, முகத்தை பார்த்தா ஐஸ்வர்யமாக இருக்கு அப்படின்பா சொல்லுவாங்க. கருப்போ சிவப்போ எப்படி இருந்தாலும் சரி, அந்த முகத்தில் ஒரு ஐஸ்வர்யம் பிரகாசம் இருக்குல்லவா? ஆமாம், அதை நான் மற்றவர்களுக்கு காண்பிப்போம், சொல்லுவோம். நாம் இந்த நம்பிக்கையை பற்றி கொண்டு வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் என்ற மன மகிழ்ச்சியோடு காணப்படுவோம். கர்த்தர் அனைவரை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை. நான் இந்த வார்த்தை முடித்துக் கொள்கிறேன். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: புதிய எருசலேம் சபை, 3/248 A, தெற்கு சானல் கரை, அனந்தன் பாலம், சாலேம் நகர், ஆசாரிப்பள்ளம் போஸ்ட், நாகர்கோவில் 629201. எங்களது தொலைபேசி எண் 8931313126 மற்றும் 94895294662.